கோவத்துல இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கங்க. நான் இது என்ன பண்றது? என்னால முடியல அப்படின்ற மாரி நான் சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும் தான். சரி விடுங்க. இதுக்கு மேலயும் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். சரி ஓகே கைஸ். இதுக்கு மேல நான் அந்த மாரி ஆக விட மாட்டேன். அதே சமயத்துல பெர்ஃபெக்ட் வேர்ல்டுக்குன்னு நெறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் இதுல 10 எபிசோட் கிட்ட தான் பெண்டிங் இருக்கு. இத முடிச்சுட்டா ரெனகேட்ல இன்னொரு 10 எபிசோடு அப்படியே மீதி எல்லாத்தையுமே ஆன்கோயிங்க்கு கொண்டு போயிட்டு நம்ம சோல்லேண்ட கண்டினியூ பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு எபிசோடு இதுல ஒரு எபிசோட்னு போட்டுக்கிட்டு சோல்லேண்ட கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அதான் என்னோட பழைய தாட்டா இருந்துச்சு. அதே சமயத்துல நியூ இயருக்கு வேற ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பட் நியூ இயர் என்ன ஓவரா வச்சு செஞ்சிருச்சு. அதனால நான் நியூ இயருக்கு எதுவும் ரெடி பண்ணல. 24 ஸ்டார்டிங்லேயே நான் போடணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் 24 ஸ்டார்டிங்ல என்னால் போட முடியல. 5 போட்டணும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதனாலேயே எனக்கு அது போடக்கூடாதுன்ற ஒரு வெறி வந்து டிசம்பர் மாசம்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். அந்த மாசம் ஃபுல்லாவே எனக்கு சரியான கடுப்பு மட்டும்தான். என்ன பண்றதுன்றது தெரியாதனால தான் நான் அனிமேவும் போடல. மற்ற எதையுமே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. சரி அதை விடுங்க. இந்த இப்போ ஸ்டார்டிங்ல வரப்போதில்ல. இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நான் ஒரு மூவி ஃபார்மேட் ஏதாவது வேற அனிமே வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு, அதாவது சோல்லேண்டே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால அதே சமயத்தில் நடுவில் மட்டும் மூவி ஃபார்மேட் மட்டும் வந்து போகும். ஆனால் எந்த அனிமேலாம் நான் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கங்க. அது உங்களை இடையில நான் சோல்லேண்ட் போடுறத ஸ்டாப் பண்ணாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே கேஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசுனதுல. பட் பிடிக்காதது என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எண்டிங் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கமா டேரக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். பர்ஃபெக்ட் வேர்ல்ட் ரியல் எபிசோட் 187 டேரக்டாக எபிசோட்குள்ளே போவோம். இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல முடிவில்லாத இருளுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு அந்த இடத்துக்குள்ள சுயநலவே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், ஷீஹோ நீ எதுக்கு உன்னை மற்றவங்களா கூட கம்பேர் பண்ணிக்கிற? ஏன்ஷியன் சகாப்தங்கள்ங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு காலம். இதுக்கு மேல நடக்க போற காலங்களும் ஃபியூச்சரை நோக்கி இருக்கக்கூடியது. நான் இன்னைக்கு நடக்கக்கூடிய காலத்தை யோசிக்க சொல்றேன். தேவையில்லாத சில முடிவுகளை எடுக்கிறத நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நம்மளோட வில்லேஜ் கார்டு பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே வில்லேஜ் கார்டும் அந்த இடத்துக்குள்ள அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. காலங்கள் மாறுறதை தான் நம்ம சகாப்தம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சகாப்தங்கள் தான் காலத்தோட மறுபிறவின்னு அழைக்கப்படுறது. நிகழ்காலம் தான் வரப்போற சகாப்த காலங்களை மாற்றக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வில்லேஜ் கார்டு ஒரு பெரிய மரத்தை உருவாக்கி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள மேபி ஏதோ ஒரு கல்லறை மாதிரி தெரியுது. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா, முடிவில்லாத டார்க்னஸ்குள்ள லைஃப் அண்ட் டெத்தையே கடந்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. வில்லேஜ் கார்டும் ஒரு பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற தண்ணிகளா அது ரெண்டுமே ஒரு பக்கமா போயிட்டு அந்த இடத்துக்குள்ள காட் ஸ்பீட்டுக்கு வழியை விட்டுக்கிட்டு இருக்கு. முன்னாடி வர காட் ஸ்பீட் தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தண்ணிகளையும் சதற விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள எல்லாமே தன்னாக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு துளையில கை வைக்க உள்ளுக்குள்ளார ஹீரோ தெரிகிறார். இதோட சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஆழ்ந்த குழிக்குள்ள ஹீரோ பயங்கர வேகத்துல உள்ள போய்கிட்டே இருக்கான். அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஈவில் எனர்ஜிஸ் ஹீரோவை பயங்கரமா சுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அந்த இடத்துக்குள்ள என்னென்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆக கண்ணை திறக்கிறான். முன்னாடி 2 உருவம். அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இமார்டல் பேலஸ் சேர்ந்தவங்க வர அந்த இடத்துக்குள்ள வெண்கல பதக்கத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வர வெண்கல பதக்கமும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பறவையோட உருவத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஒரே அடியா முழுங்க. அப்படியே திரும்பி ஹீரோ வேற ஒரு இடத்துக்குள்ள இருக்கான். அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை சுத்தி எக்கச்சக்கமான நினைவுகள் இருக்கு. ஹீரோ எல்லா நினைவுகளும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. மேல கை நீட்டா மேல அவனோட தாத்தா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படியாச்சும் அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்குள்ள இருந்து மறைஞ்சிடறாரு. அப்படியே திரும்பியும் ஹீரோ அந்த முடிவில்லாத டார்க்னஸால இழுத்து செல்லப்படுற மாதிரி தெரியுது. அப்படியே வேற ஒரு இடத்துல ஹீரோவை ஏதோ ஒரு சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணிருக்கா, முடிவில்லாத டார்க்னஸ்குள்ள ஆத்மாக்களை சீல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த இடம் ஒரு இன்ஃபினிட்டிவ் வேலி அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லா ஒரு ஸ்பேஸ் மாதிரி மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. பல கோள்களுக்கு நடுவுல எக்கச்சக்கமான கேலக்சிகள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஹீரோவா தன்னோட மனசுக்குள்ள இது என்னடா இடம், எனக்கு இந்த இடத்தை புரிஞ்சிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நான் இப்ப எங்க இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக இந்த இடத்துக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதோ சீனை கட் பண்ணி வேற ஒரு பகுதியை காமிக்க பபிள்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. அது வரைக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒயிட் ரெட் கூட அந்த இடத்துக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம பக்கம் 4 பேருன்ட்டு அந்த பக்கம் 3 பேர் நின்னுகிட்டு இருக்கா. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த 5வது அவனோட தூதுவரும் சேர ஆரம்பிக்கிறான். அவனா கூட எக்கச்சக்கமான அடியாளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களா கூட சண்டை போற அளவுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. மொத்தமா அந்த இடத்துக்குள்ள இறங்கி நிக்க ஜில்லா பொடி பசங்களும் வந்துட்டீங்களா, சரி மரியாதையா சொல்லுங்க ஷீகோ எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் சாகணும்னு ஆசையா இருக்கான்னு அவனை பார்த்தா அடுத்த நிமிஷம் சாகிறது நீயா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருக்க இன்னொருத்தன இவனுங்க கிட்ட வீணா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. 2 பேரை மட்டும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வச்சுட்டு மீதி எல்லாருமே கொன்னுடுங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள புத்தர் காயின் யூஸ் பண்றோம்னா அவனோட காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. வானமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அந்த இடத்துக்குள்ள மேகமுட்டங்களோட மாறிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல கீழே இருந்து ஒருத்தன் தன்னோட பிளாக் யூஸ் பண்றான். அந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு 2தோட எனர்ஜியை ஒன்னா கன்வெர்ட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சுழல் எனர்ஜி மாதிரியானது அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி வந்துகிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபேட்டி அந்த இடத்துக்குள்ள
தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அசால்ட்டாவே அந்த இடத்துக்குள்ள வர அட்டாக்கை தடுக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட பவர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இவன் பண்ண அட்டாக் அந்த இடத்துக்குள்ள 2 அட்டாக்கும் சேர்ந்து நல்லிஃபை ஆகிடுது. கரெக்டான நேரத்துக்கு வந்தான்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஸ்டோன் ஸ்பீடு வரும்போதே கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, அண்ணனோட உடம்புக்குள்ள இருந்து அவரோட சோல் போயிடுச்சு போல, அவரோட சோலோட ஆத்மா இருக்கிற இடமே தெரியல, அசைவு கூட இல்லைன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள மத்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டுறானுங்க. அச்சச்சோ, தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அதை பேசிக்கிட்டு இருக்கேன். வந்த வேகத்துக்கு அப்படியே ஸ்டோன் ஸ்பீட் அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்பிட அவனுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. பழி வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழி வாங்கிக்குவோம். அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு எடுத்து நம்ம அவனோட உடம்பு ஒரு மெடிசனா மாத்தி மட்டும் இல்லாம அந்த லைஃப் அதிகரிக்கிற எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபேட்டி நான் இருக்கிற வரைக்கும் நெருங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லாருமே தோரத்துக்கு போய்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இது வெறும் முடிவில்லாத ஒரு டார்க்னஸ் தான். இந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு புரிதலுக்கான விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொன்னது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள நான் என்னோட ட்ரூ எனர்ஜியை யூஸ் பண்ணல, இருந்தாலும் என்னோட சோல் கொஞ்சம் கொஞ்சமாவே டிசப்பயர் ஆயிட்டு அது எல்லாமே அழியிற மாதிரி ஃபீல் ஆகுது. லிட்டில் ஃபேரி கிங் அது மட்டும் இல்லாம இன்னும் பல பேர்கள் பல சகாப்தத்தை சேர்ந்தவங்க இறந்ததுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. என்னோட சோல் அழியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் பண்டைய சகாப்தத்துல இருக்கவங்களை தானே இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரியல. இவங்க எல்லாருமே ஏன்ஷியன்ட் காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எப்படி இத்தனை நாட்டுல இந்த இடத்துக்குள்ள உயிரோடவே இருக்காங்க? ஒருவேளை இந்த இன்ஃபினிட்டிவ் டார்க்னஸை தடுக்க வேற ஏதாவது வழிகள் இருக்குமோ, ஏதாவது புரிதல்கள் இருக்கலாமோ அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னால ஏன் எதையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நான் செகண்ட் இமார்டல் ஆராவை உருவாக்கிட்டேன், இருந்தாலும் என்னால அந்த இமார்டல் ஆராவை அப்சர்வ் பண்ண முடியல. அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஹீரோ மாஸ்டர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்கறான். எல்லா புரிதல்களும் ஒரே நோக்கத்தை தான் கொண்டிருக்கும், எதுக்குமே ஏற்ற இறக்கங்கள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குற ஹீரோ இமார்டல் மெத்தட் டிவைன் மெத்தட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. எல்லாத்தோட புரிதல்களும் ஒரே விதமா இருக்கிறதுனால தான் அதோட நோக்கங்களும் ஒரே விதமா, இது ரெண்டுத்துக்கும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு பேரா இருக்கிறது, அதுதான் அந்த இமார்டல் ஆரா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்க. இருந்தாலும் இது ஒரு ட்ரூ எனர்ஜி மட்டும் தான். நம்மளால எப்படி மேல இருக்கக்கூடிய உடலோட பவர்ஸை உபயோகப்படுத்த முடியும், அவங்க எப்படி அதெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க, இதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா, இதுக்கு வழியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா அந்த இடத்துக்குள்ள இருந்து சைட்ல பார்த்தா வில்லேஜ் கார்டோட லீஃப் போற மாதிரி தெரியுது. ஹீரோவும் இது வில்லேஜ் கார்டோட லீஃப் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு லீஃபா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் வில்லேஜ் கார்டு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வேலை இது ரியலா இருக்காது போல அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு அந்த இடத்துக்குள்ள வில்லேஜ் கார்டு தன்னோட உருவத்தை எடுக்க, வில்லேஜ் கார்டு இங்க பாருங்க, என்ன பாருங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். நான் தான் ஷீகோ, உங்களுக்கு என்ன தெரியலையா, எதுக்காக பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் உண்மையான வில்லேஜ் கார்டு இல்ல, எனக்கு வில்லேஜ் கார்டுன்ற பெயர் மட்டும் தான் இடப்பட்டு, என்னோட உண்மையான சுயம் வேற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிட்டு அவங்க கிளம்ப. உண்மையான வில்லேஜ் கார்டு இல்லையா, என்ன பெயரிடப்பட்டிருக்கு எனக்கு புரியல அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து வில்லேஜ் கார்டோட ஒரு லீஃபை மட்டும் கையில எடுக்கிறான். உண்மையாலே வில்லேஜ் கார்டு யாரு, அவங்களோட உண்மையான மர்மம் தான் என்ன, உங்களோட இந்த ஒரு லீஃப் ஆனா எனக்கு வில்லேஜ் கார்டு மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் அவங்க இதன் மூலமா எனக்கு என்ன சொல்ல வராங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோன்ட்டு யோசிக்கிற அடுத்த நிமிஷம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். வில்லேஜ் கார்டு சொல்ல வரது என்னன்னா, நம்மளோட மனசு நம்மளோட உடம்பு ரெண்டுமே ஒரு விதத்துல இணைஞ்சுதான் இருக்கு. நம்ம உடம்போட மூலமா பயிற்சி செய்யக்கூடிய எல்லா நுட்பங்களும் நம்மளோட மனசு மூலமா பதிய வைக்கப்பட்டிருக்கும். அதே சமயத்துல இந்த இடத்துக்குள்ள நம்மளோட மனசு தான் உண்மையான ட்ரூ எனர்ஜி. அழியாத அந்த இமார்டல் ஆராவை நம்ம அடைஞ்சாலும் அது நம்மளோட உடம்புக்கு மட்டும் போய் சேர போறது கிடையாது, நம்மளோட உண்மையான ஆற்றலுக்கு வந்து சேர போகுது. ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் மூலமா கிடைக்கப்பட்டது தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அப்படியே வெளியே இருக்கக்கூடிய ஹீரோட உடம்புக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்தை சுத்தி எக்கச்சக்கமான ஒரு பெரிய அரே மாதிரி உருவாக்கிட்டு இருக்க ஹீரோட உடம்புக்குள்ள அந்த செகண்ட் இமார்டல் ஆரா அப்படிங்கிறதும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே வேற ஒரு பக்கத்துல மத்த எல்லாருமே நம்ம ஆளுங்களை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த இடத்துக்குள்ள ஹீரோவை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனோட உடம்புக்குள்ள இருந்து அவனோட சோல் போய் இருந்தாலும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனாலயாச்சும் நம்ம அவனோட உடம்பை பாதுகாத்தே தீரணும். ஃபார்மேஷனை வலுவாக்க ஏதாவது வழிகள் இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டோன் பிட்டோ நான் உள்ள இருந்தா வச்சு பரவாயில்ல, வெளியே இருந்துக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபேட்டியா அந்த இடத்துக்குள்ள பின்னாடி வரவங்களை நீங்க தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள 3 பேருமே போயிட்டு பின்னாடி வரவங்களை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லோ சட்டியா அவனோட சாட்டை யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, ரெட் ஒயிட் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள மீதி எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி வில்ல பயவுள்ள டீம்ல இருந்து 2 பிரியிறாங்க. நீங்க போயிட்டு பின்னாடி வரவங்களை சமாளிக்க, நான் போயிட்டு அவனோட உடம்பை கைப்பற்ற வேலையை பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து 2 பேரையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரு குட்டி பொண்ணு இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்குள்ள மறைஞ்சு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. 2 பேருமே தப்பிக்கிறாங்க. குட்டி பொண்ணு விடுவனான்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து டெலிபோர்டேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு மேல இருந்து காலை வச்சு ஒரே போத அடிச்சு அவன் அந்த இடத்துக்குள்ள செதற விட்டுக்கிட்டு இருக்க. ஆளு போயிட்டு செவுத்துல இடிஞ்சுக்கிட்டு விழுந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் புத்தர் பவர்ஸ் யூஸ் பண்றவனா அவனோட அந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு அதுல இருந்து பயங்கரமா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குட்டி பொண்ணு அதோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவனையும் அந்த இடத்துக்குள்ள டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கோவமான ஃபேட்டி எனக்கு சண்டை போட தெரியாம இல்ல, சண்டை போட கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், இதுக்கு
இதுக்கு மேலேயே உங்களை என் அண்ணனை காயப்படுத்த விட மாட்டேன்னு சொல்றமா அந்த இடத்துக்குள்ள தன்னோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடியவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேட்டி ஒரு பக்கம் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வில்ல பயபுலிகளும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேட்டிக்கு ஒரு சில டேமேஜ் ஆகுது. இருந்தாலும் ஃபேட்டி அந்த இடத்துக்குள்ள மத்தவங்களோட அசால்ட்டாவே சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இதோட சீன் கட் பண்ணி இப்ப வேற ஒரு பகுதி, அதாவது ஹீரோ இருக்கக்கூடிய இடத்தை தான் காமிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு புரியுது, அன்னைக்கு என்னோட உடம்புக்குள்ள உருவான அந்த 2 இம்மோர்டல் ஆரா அன்னைக்கே மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அது மறையில, என்னோட உடம்பா கூட ஒன்றிணைஞ்சிருக்கு. இதுல இருந்தே நல்லா புரிய வருது, இம்மோர்டல் ஆராக்கு ட்ரூ எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்பதான் அது ஒரு உண்மையான இட்டர்னிட்டி. சிறைக்குள்ள இருக்கும்போது என்னோட ட்ரூ எனர்ஜி எல்லாமே என்னோட உடம்பு விட்டு கரைஞ்சது நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் சும்மா இல்ல, எனக்கு இப்பதான் புரிய வருது, இம்மோர்டல் ஆரா அப்படிங்கிறது இந்த ட்ரூ எனர்ஜியா கூட ஒன்னு சேர்ந்தது அப்படின்றத ஹீரோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு. என்னோட இந்த பவர்ஸ் ஒரு மையமா கொண்டு இந்த இடத்துக்குள்ள நான் இந்த சிறையை உடைக்க முயற்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் கேதர் பண்றாரு. கடைசி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஓங்கி ஒரு அடி அடிக்க அந்த இடத்துக்குள்ள அந்த சிறை உடையுதுறான்னு பார்த்தா, ஆனா அது அந்த இடத்துக்குள்ள உடையல. நான் நினைச்ச மாதிரிதான் இது ரொம்பவே வலிமையா இருக்கு. இதை உடைக்க என்னோட மொத்த பவர்ஸ் ஒன்னு சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்துக்குள்ள யோசிக்கிற ஹீரோவும் திரும்பி இப்போ அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள முறை நான் இன்னும் நிறைய பவர்ஸா சேகரிக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முறை நான் இந்த இம்மோர்டல் ஆராவை ஒரு ஃபவுண்டேஷனா பயன்படுத்தி, அதாவது மைய பகுதியா உபயோகப்படுத்தி என்னோட முக்கியமான 2 டெக்னிக்கை ஒருங்கிணைக்கணும். அது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக், ஹீரோ கத்துக்கிட்ட எல்லா டெக்னிக்கையும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறான். தன்னோட ஆர்த்தோடிக் டெக்னிக், குன்பெங் டெக்னிக், அது மட்டும் இல்லாம ஹீரோ தன்னோட ஃபயர் டெக்னிக், தண்டர் டெக்னிக், தன்னோட கேபிட்டல கத்துக்கிட்ட ட்ரூ டிராகன் டெக்னிக், ட்ரூ ஸ்னேக் டெக்னிக், இந்த மாதிரிலாம் கத்துக்கிட்ட ஒரு சில முக்கியமான டெக்னிக்கல், ஹீரோ கத்துக்கிட்ட ஒரு பயிற்சி செஞ்ச ஸ்வாட் டெக்னிக் அப்படின்ட்டு ஹீரோ எல்லா டெக்னிக்கும் அந்த இடத்துக்குள்ள ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கும் ஒருங்கிணைய இதை எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இம்மோர்டல் ஆராவை மையமா கொண்டு மற்ற எல்லாத்தையுமே அதோட ஒரு சோர்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள மொத்த பவர்ஸையும் கேதர் பண்ணிக்கிட்டு ஒரு பிளாஸ்ட போட்டு விட்டுக்கிட்டு இருக்க. சடன்னு கிராக் விட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாயில ஒட்டச்சுக்கிட்டு ஹீரோ வெளியே வந்த உடனே ஒரு பெரிய யோசனை, ஏன்னா இதுதான் ஒரு விண்வெளி மாதிரி இருக்க, இந்த முடிவில்லா இடத்துக்குள்ள இருந்து எப்படி வெளியே போகணும் அப்படிங்கிற இடத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி வெளியே இருக்கக்கூடிய பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள அந்த வில்ல பாய்வில வந்து நின்னுட்டான். ஹீரோட உடம்புக்குள்ள 2 இம்மோர்டல் ஆரா சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபேட்டி ஒரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிறுக்கனை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள நம்ம குட்டி பொண்ணும் சண்டை போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேராலே அந்த இடத்துக்குள்ள இப்ப தடுக்க முடியல. ஆனா இதுல முக்கியமான விஷயமா இப்ப ஒருத்தர் ஹீரோ கிட்ட போய் பயங்கர நக்கலோட அவனோட உடம்புக்குள்ள 2வது இம்மோர்டல் ஆராவும் உருவாயிடுச்சு. இந்த உடம்ப கைப்பற்றி நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டனா இந்த உலகத்துல நம்மள யாராலையும் எதிர்க்க முடியாது, நம்ம ஒரு அழிவற்றவனா வாழலாம். பெரும் அவங்கள ஒட்டுமொத்தமா நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி அந்த சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேருமே அவங்களோட பவர்ஸை ஒன்னா சேகரிச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால ஒரு எரிமலை மாதிரி எனர்ஜி உருவாகி எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள பின்னோக்கி தள்ளி விடுது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்த அந்த மொத்த வில்ல பயல்களையும் இப்போ ஒன்னு சேர ஆரம்பிக்கிறானுங்க. 3 பேருமே அந்த இடத்துக்குள்ள ஹீரோக்கு பக்கத்துல ஒன்னு சேரானுங்க. யூஸ் பண்ற இந்த பிளாகோட நேம் காட் பிளாக். அது மட்டும் இல்லாம இது ஒரு சீலிங் பிளாக், அதாவது ஒரு தடுப்பு பேரியர் உருவாக்குது. அதுவும் அந்த பேரியர் எப்படின்னா இன்விசிபிள் பேரியர். ஹீரோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்தை சுத்தி அந்த இடத்துக்குள்ள அவனோட பிளாக்ஸை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள அல்லக்கைக அந்த 2 பேர் இருப்பானுங்களா, அவனுங்க 2 பேருமே சரசரன்னு உள்ள வந்துறானுங்க. 3 பேருமா இப்ப ஒன்னு சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள திரும்பி அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள பேரியரை ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வானத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய அரே மாதிரி 3 அரேவும் நின்னுக்கிட்டு இருக்கு. அதுங்க எல்லாமே ஒருங்கிணையே லேயர் பை லேயரா உள்ளுக்குள்ளார உருவாக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள ஒரு இன்விசிபிள் பேரியர் உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள நின்னுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி நம்ம இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே போறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து காட் பிட்டோட லீஃப் வருது. வில்லேஜ் கார்டு எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கத்திக்கிட்டு இந்த வில்லேஜ் கார்டு லீஃப் எந்த திசையை நோக்கி போகுதுன்றது தெரியல, அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வில்லேஜ் கார்டோட லீஃபை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். சிறைகள்லாம் தாண்டிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டே இருக்க. வில்லேஜ் கார்டோட லீஃப் திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள வந்து நிக்குது. அதுவும் அது தன்னோட பெரிய உருவத்தை எடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு சுத்தமா புரியல எதுக்காக இந்த லீஃப் இந்த இடத்துக்குள்ள வந்து நிறுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லீஃப் என்ன சொல்ல வருது, ஒருவேளை இம்மோர்டல் ஆராவோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த இடமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. வில்லேஜ் கார்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாதை மாதிரி உருவாக்கி வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத காமிக்குது. வெளியே ஹீரோவோட உடம்புக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது ஹீரோவுக்கு இந்த இடத்துக்குள்ள இருந்து தெரிய ஆரம்பிக்குது. அவனோட உடம்பு சுத்தி 2 இம்மோர்டல் ஆராக்கள் இருக்கு. ஒரு வேளை அவன் உயிரோட கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு வில்ல பயபுல அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண தெரிஞ்சு இவன் ஸ்லீப்பிங் மூட்ல ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவனோட ஆத்மா ஏதாவது டிசாஸ்டர் மூலமா வெளியேற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி அப்படி கொல்லு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் தன்னோட ஸ்பாட் யூஸ் பண்றான். அந்த ஸ்பாட் அவனோட மண்டைக்கு உள்ள இருந்து வெளியே வருது. அந்த பவர்ஃபுல்லான ஸ்பாட் யூஸ் பண்ணிட்டு ஹீரோட மண்டையில ஒரு அடியை போட்டு விட்டு இருக்கா. அண்ணா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. நெத்தியில இருந்து ஹீரோவுக்கா ரத்தமா வடிஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தன்னோட வெப்பனை எடுக்கிறவனா ஹீரோட நெஞ்சில ஒரு இறக்க இருக்கிறான். இல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கா. அவன் ஹீரோவை விட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து தூரமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ரத்தங்கள் அப்படியே வலிஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கல நீ இப்படி ஒரு நிலைமையில
தேவையில்லை என்கிட்ட சாவ அப்படி இவனோட உடம்ப மட்டும் அடைஞ்சிட்டா இந்த 2 இமார்டல் ஆரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு இட்டர்னிட்டி அடையலாம், யாராலையும் அதுக்கப்புறம் நம்மள எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் பெருமையா பேசிக்கிட்டு நம்ம இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவனோட உடம்ப பிரிச்சு எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் அனுமதிக்கணும் அப்படின்ட்டு ஃபேட்டி ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படல. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய புத்தர் பவர்ஸ் யூஸ் பண்றவனும் இவனோட ஆன்மா எனக்கு என்னவோ இந்த இடத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. என்கிட்ட ஆன்மாக்கள் அழைக்கக்கூடிய ஒரு ஸ்பெல் இருக்கு, நான் அதை உபயோகப்படுத்துறேன். அவனோட ஆத்மா இந்த இடத்துக்குள்ள வந்துச்சு, அதையும் சேர்த்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் இவனோட உடம்ப நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு ஆத்மாக்களை வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபயோகப்படுத்துறான். சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பெல்ஸ்கள் இருந்து எக்கச்சக்கமான தண்டர் எனர்ஜிஸ் ஹீரோட உடம்ப போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னோட எலும்புகள் பயங்கரமா வலிக்குது, நான் இதோட நிறுத்தணும், நான் சீக்கிரம் வெளியே போகணுன்றமோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருந்து ஒரு சில எனர்ஜிகள்லாம் ஹீரோவுக்கு வழிவகுக்க ஆரம்பிக்குது. ஆத்மாக்களை திரும்பி அழைக்கக்கூடிய மெத்தடை யாரோ உபயோகப்படுத்துற மாதிரி தெரியுது. பெண் தொடர்ந்தா இந்த இமார்டல் ஆராஸை விட்டு வெளியே போறதுக்கான வழி எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த பக்கம் ஹீரோ இருக்கக்கூடிய பகுதியை காமிச்சா அந்த இடத்துக்குள்ள எப்பவுமே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான்ல, ஹீரோவுக்கு முன்னாடி வர இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்ட்டு அவனோட ஸ்பாட்ஸ்ல ஃபுல் பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற கற்கள் எல்லாமே பறந்துகிட்டு இருக்கு. நீங்க எடுத்த அந்த முடிவு நல்ல முடிவு தான், ஆனா இப்ப நான் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அது நல்ல முடிவா இருக்குமா என்ன அப்படின்ட்டு சொல்ற. அடுத்த நிமிஷமே பானமே பொலக்க ஆரம்பிக்க எல்லாருமே என்னதான்ட்டு தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்க. பானத்தை கிழிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. 2 இம்பீரியல் டிராகனோட இடத்தையே அதிர வச்சுக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளார அவனோட உடம்பா கூடிய இணைய இருந்தாலும் சான்ஸா மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஸ்பாடை யூஸ் பண்ணிட்டு ஹீரோட நெஞ்சில அட்டாக். அந்த ஸ்பாட் ஹீரோவோட உடம்புக்குள்ள ரொம்பவே போயிடுது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள திரும்ப ஒரு பிளாஸ்ட், அதனால அந்த இடம் ஃபுல்லா மறையிற நிலைமைக்கு ஆயிடுது. நொட்டிய ஸ்பாட கையில பிடிக்க ஹீரோவை பார்த்து அலண்டுகிட்டு இருக்க. கீழே விழுகிற அந்த ரத்தம் அப்படியே மறைஞ்சு ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. மாட்டியல் ஆரா அந்த இடத்துக்குள்ள ஹீரோவோட உடம்ப சுத்தியும் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து குத்துன ஸ்வாடா ஹீரோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கிறான். ஹீரோவோட உடம்பு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் இமார்டல் ஆரா அந்த இடத்துக்குள்ள அப்படியே அந்த காயங்களை குணப்படுத்துது. ஒரே அழுத்தி ஹீரோ அதை சல்லி சல்லியா உடச்சுக்கிட்டு இருக்க. இதனால அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து 100 அடி பறந்து போய் விழுந்துகிட்டு இருக்க. இன்னொரு பில்ல பழிவுல என்னடா நடக்குதுன்னு அதிர்ச்சியோட திரும்பிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கம் ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள பயங்கர மாசம் மேல எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட பவர்ஸை ஹீரோவோட ஃபீல் பண்ண முடியுது. என்னடா இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. சைடுல இருந்து ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோவனை கண்டுக்கல, நானும் ஹீரோவுக்கு மேல ஒரு பேரியர் உருவாகி அவனை அசால்ட்டாவே தடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ சைடுல திரும்பி தன்னோட கண்ணை திறக்க அதுக்கே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆளு பறக்கிறான். அடுத்த நிமிஷம் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட கையை உயர்த்த அடுத்த நொடி அவனோட கழுத்து ஹீரோவோட கையில இருக்கு. செத்து போன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவனோட உடம்பு அந்த இடத்துக்குள்ள இருந்து அழிஞ்சிட்டான். அப்படிங்கிறதுனால இவங்க உருவாக்கின அந்த அறையவும் அழியுது. அதே சமயத்துல அவங்க அதிர்ச்சியோடு இருக்கும்போது ஹீரோவை சுத்தி 2 இமார்டல் ஆராம திரும்ப சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அது எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவோட உடம்புல இருக்கக்கூடிய மொத்த காஸ்டியூமே டோட்டலா மாத்த ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு பின்னாடி அவனோட ஹெவன்லி பெண்டன்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட பவர்ஸ் அந்த இடத்துக்குள்ள தாறுமாறா இருக்கு. அடுத்த நொடியே ஹீரோவோட ஹெவன்லி பெண்டன்ட் இருந்து வரக்கூடிய அந்த சங்கிலிக இடத்தை குத்தி கொடைஞ்சிக்கிட்டு இருக்க. பார்க்க அது எப்படி இருக்குன்னா ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சா அதுல இருந்து தப்பிச்சா இதுல அப்படின்ட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னோட அண்ணன் நான் எப்படி உன்னை தனியா விட்டுட்டு இறப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்ல முறைச்சிக்கிட்டு இருக்க. பயத்துல அந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனை நம்மளே எப்படியாச்சும் தடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய புத்தர் பவர்ஸ் யூஸ் பண்றவனும் 9/10 இயர் டீமன் ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்றான். அந்த மெத்தட் யூஸ் பண்ணா அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய அரே மாதிரி உருவாகுது. அப்படியே அந்த தரையே உடைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார மான்ஸ்டரோட ஹேண்ட் மாதிரி ஒரு ஹேண்ட் வெளியே வந்துகிட்டு இருக்கிறது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய மிருகம்லாம் கிடையாது. இவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி தான் அந்த இடத்துக்குள்ள வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோட உருவத்தை விட அவனோட ஸ்பிரிச்சுவல் உருவம் ரொம்பவே பெருசா இருக்கு. ஹீரோ ஒரு பக்கம் ரீஇன்கார்னேஷன் வெளியே வரட்டும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவோட செயலுக்குள்ள வந்து இப்ப ஹீரோவோட ஸ்வாட் வெளியே வருது. ஸ்வாட்ஸ்க்கு அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னோட பவர்ஸ் அனுப்புற ஹீரோ ஸ்வாட்ஸை மேல் நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள வந்து ரீஇன்கார்னேஷனோட சுப்ரீம் டெக்னிக் வெளியே வருது. ஹீரோ லேசர் பீம் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணுவால அந்த டெக்னிக் தான் இப்போ பயங்கரமா அப்கிரேட் ஆகிட்டு ஹீரோவோட இம்மோர்டல் ஸ்வாட மைய பகுதியா உருவாக்குது. இந்த ஒரு ஸ்வாட் ஒரு ஊரு சைஸுக்கு இருந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒயிட் ரெட்டும் அல்ல கைங்களை ஒரு பக்கமா அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோட பவர்ஸ் ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு வாயை பொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல புத்தர் பவர்ஸ் யூஸ் பண்றவனா அதை தடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோமா அவனை பெருசா நான் காயப்படுத்தாம ஹீரோவனோட அட்டாக்கை தடுக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து நிறுத்திக்கிட்டு இருக்கா. கீழே இருக்கவங்களுக்கு தான் தெரியுது இடமே அதிர்ந்துகிட்டு இருக்க. ஹீரோ லைட்டா அவனோட கையை திரும்ப அசைச்சு அடுத்த நிமிஷமா அவனோட கையை உடைக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட ஸ்வாட் மொத்தமா அந்த இடத்துக்குள்ள அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாற ஆரம்பிக்க. அந்த கல்கள் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து சுக்குநூறா வெடிச்சு செதறுது. ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் அழிஞ்சதுனால அவன் ரியல் ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்க. ஹீரோ ஹெவன்லி பெண்டன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கிலிகளையும் உபயோகப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை கைது பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள அசையது கூட ஒரு சின்ன வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு ஹீரோ அவனை நெரிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா ஒருத்தன ஆளை காணும். அந்த இடத்துக்குள்ள தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே போலான்ற ஒரு எண்ணம் வேற. ஆனா அது ரொம்பவே தாமதமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ சடனா அவனுக்கு முன்னாடி வரான். எங்கடா இங்க வந்தா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ நெத்தில லைட்டா சுண்ட
அடிச்சட்டிக்கு ஆளு 10 ஊர் பறந்து போய் விழுக அடிவாங்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. உனக்கும் எனக்கும் பழி வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. எதுக்காக நீ என்ன கொல்ல போற? விட்டனா ஓடிடுவன்றமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இதை ஏன் ஃபர்ஸ்ட் நீ கேட்க கூடாது? ஏன்னா நீ கேட்டா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பிளாக் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் நெஞ்சமான பவர்லாம் கிடையாது. அதோட பவர் பயங்கரமா இருக்கு. உலகமே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. கீழே இருக்கிற எல்லாமே மேல பறக்குது. பரவாயில்ல, நல்லா தான் ட்ரை பண்ற அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்களோட ஆளுங்களே சேர்த்து அது இழுக்குது. பாட்டி அவங்கள பாதுகாக்கிற வேலையை நீ பாத்துக்க சரினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஒரு பேரியர் உருவாக்கிக்க. இந்த பக்கம் ஹீரோவா கொஞ்சம் கூட அரசராம ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. அந்த இடத்துக்குள்ள அவனோட டெக்னிக், அதாவது அவனோட அந்த ஸ்பிரிட் அண்ட் டெக்னிக்கை ஹீரோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வானத்தை நோக்கி தன்னோட பவர் சாமிச்சுக்கிட்டு இருக்க. லேயர் பை லேயரா அந்த இடத்துக்குள்ள எனர்ஜியோட அந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் வெளியே வர. அது அவனை மட்டும் இல்ல, கீழே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே சப்ரஸ் பண்ற அளவுக்கு அதோட பவர் இருக்கு. ஹீரோட ஹேண்டுக்கு முன்னாடி அவன் உருவாக்கக்கூடிய அந்த பவர்ஸ் ரொம்பவே எறும்பு மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் விடாம அந்த இடத்துக்குள்ள நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ லைட்டா அந்த இடத்துக்குள்ள போஸ்ட் பண்ண. அதுக்கே அவனால அந்த இடத்துக்குள்ள முடியல. பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். தடுமாறிக்கிட்டு இருக்கான். ஒரே அழுத்தின அடுத்துக்கு அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இவன் பண்ண தப்புக்கு ஹீரோ அந்த ஊரையை அழிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட அவனோட மண்டைக்குள்ள இருந்து அவனோட உடம்பு வெளியே வருது. ஏதோ மிரர் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். அவனோட இந்த க்ளோன் பாடி அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து அழியிற மாதிரி தெரியுது. ஆனா இப்போதைக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சா. ஏதோ மிரர் டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான். அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேமா தம்பி அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சொல்றான். அந்த புத்தா டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வில்ல பயல்கிட்ட திரும்பி நான் ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் உயிரோட வச்சிருக்கேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சோல்ஸை திரும்பி வர வைக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை உபயோகப்படுத்துறது நீயா தான் இருக்கணும். அதுக்காக உனக்கு நான் பரிசு தர வேணாமா? உன்னாலதான் அண்ணன் இவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டு நெஞ்சில ஒரு அடி. உனக்கு இன்னைக்கு கொடுத்த இந்த பரிசு போதுமான பரிசா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஸ்வாட கையில எடுத்து வச்சுக்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட உடம்பு சுத்தமா வேலைய ஆரம்பிக்குது. அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எடுத்து வச்சுக்க. ஒரு வழியா இந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஐயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பூக்களோட இதுகளை அந்த இடத்துக்குள்ள சேகரிக்க. அந்த இடத்துக்குள்ள இமார்டல் எனர்ஜியை ட்ரெயின் பண்றவன் வந்து நிக்கிறான். அதாவது இமார்டல் வேரி ஃபுல்லா டிராப்ஸ் செட் பண்ணி ஒரு துரும்பு கூட வெளியே தெரியாம மறைச்சவன். இன்னொரு பக்கம் பார்த்தா பூமியே பொறந்துக்கிட்டு எக்கச்சக்கமான டிவைன் வெயின்ஸ் மாதிரியானது வெளியே வர ஆரம்பிக்குது. போயிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீல்மானம் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏடான்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள இமார்டல் எனர்ஜிஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த 10 கிரவுன் கிங் அப்படிங்கிறவன். இன்னொரு பக்கம் மேகமூட்டங்களா ஒரு மாதிரி கண்ணாடிகளை உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அந்த 6th கிரவுன் கிங்கோட உண்மையான பாடி வெளியே வருது. ஒருத்தன் முன்னாடி தரமான 3 பிளேயர். எபிசோட் எப்படிங்கிறது இருக்குன்றது எனக்கே தெரியாது, ஏன்னா நானே பார்க்கல. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஊதிக்கிட்டு இருக்கான அவன் ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். அவன் ஒருத்தன் ரிலீம்ல இருந்துகிட்டு எல்லாரையுமே தடுத்திருப்பான். ஹீரோ கூட இருக்க 5 பேரை தடுத்திருப்பான். மட்டும் இல்லாம ஒரு துரும்பு கூட வெளியே போகாத அளவுக்கு ஏன்ஷியன்ட் சகாப்த காலங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லா ஆட்களையும் டிராப் யூஸ் பண்ணி கொண்டு இருப்பான். இவங்களோட ட்ரூ பிளட் எசன்ஸை இவனோட ட்ரைனிங்காக உபயோகப்படுத்தி இருப்பான். இன்னொருத்தன் இமார்டல் வேலையை சேர்ந்த அந்த 10 கிரவுன் கிங். அவர் ரொம்பவே பயங்கர ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா நான் கிடையாது, சுத்தி இருக்கிற ஆளுங்க தான் சொல்லியிருப்பானுங்க. அது பத்தி என்ன ஏதுன்றது தெரியல. பட் இவங்க 3 பேர் விசஸ் ஹீரோவோட ஒத்தால் காம்போ எப்படி இருக்குன்றத பார்க்கணும்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா தரமா இருக்கும் நம்புறேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விருப்பம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.